ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் பிரதமர் நரேந்திர மோடி. மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வமான ஒரு உரிமையை தற்பொழுது நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து கோரியிருக்கிறார். அதிகாரப்பூர்வமான கடிதத்தையும் அவரிடம் சமர்ப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளானது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் அந்த கூட்டணி அரசை அமைப்பதற்கான ஒரு உரிமையை தற்பொழுது கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் என்ற அடிப்படையில் தற்போது நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வமாக உரிமை கோரியிருக்கிறார். மேலும் அந்த அடுத்த பிரதமராக அவர் தலைமையிலான ஆட்சி அமைய உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் குடியரசுத் தலைவருக்கு தற்போது விலக்கி வருவதையும் நம்மால் கூற முடிகிறது. நேரடியாக சென்று அவரை சந்தித்து இந்த அதிகாரப்பூர்வமான ஒரு கடிதத்தை அவர் வழங்கியிருக்கிறார். அதில் அனைத்து எம்பிக்கள் மற்றும் கட்சிகளுடைய அதிகாரப்பூர்வமான பதவியேற்பு விழாவிற்கு இன்று இரவுக்குள் ஜனாதிபதி மாளிகையானது அதிகாரப்பூர்வமாக அழைப்பை விடுக்கும். அதற்கு முன்னதாக ஏற்கனவே இந்த பதவியேற்பு விழா என்பது வரும் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் ஜனாதிபதி மாளிகையில் ஏற்கனவே அந்த முகப்பில் உள்ள அமைந்திருக்கும் கிரவுண்டில் ஏற்கனவே ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வமான அந்த உரிமை கோரும் அந்த ஒரு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும் கடிதத்தை ஜனாதிபதியிடம் பிரதமர் மோடி நேரடியாகவே சென்று வழங்கியுள்ளார். சுசித்ரா, இந்த நிகழ்வுக்கு பிறகு மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதுல என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது சுசித்ரா? தற்பொழுது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் முர்முவை சந்தித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவினுடைய இல்லத்தில் கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை என்பதும் தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக என்சிபி தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அஜித் பவார் மற்றும் பிரபுல் பட்டேல் ஆகியோர் ஜே.பி. நட்டாவுடன் தனியாக தற்பொழுது சந்தித்து ஆலோசனையை நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய தரப்பிற்கு வழங்கப்பட வேண்டிய இலாக்காக்கள் என்ன, அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவில் தற்பொழுது சற்று அரசு சிக்கல் எழுந்திருப்பதன் காரணமாக அந்த தொடர்பான ஒரு ஆலோசனையும் தற்போது அஜித் பவார் மற்றும் பிரபுல் பட்டேல் ஆகியோர் நேரடியாகவே ஜே.பி. நட்டாவையும் பியூஷ் கோயலையும் சந்தித்து விலைக்கு வருகிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் 7 மணிக்கு மற்ற தலைவர்களான நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்களும் ஜே.பி. நட்டாவுடைய இல்லத்திற்கு வருகை தர உள்ளார்கள். இறுதி கட்டமான அந்த இலாக்காக்களுடைய ஒதுக்கீடு என்பது இன்று இரவிற்குள் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய இடையான அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது முடிவு செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக 9ஆம் தேதி எந்தெந்த கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பொறுப்பேற்க உள்ளார்கள், அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளார்கள், முதற்கட்டமாக வழங்கப்பட வேண்டிய அந்த இலாக்காக்கள் என்ன ஒரு ஆலோசனை தான் இன்று அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். அது தொடர்பான ஆலோசனை என்பது நிச்சயமாக இன்று தொடங்கி அடுத்த ஓரிரு நாட்களுக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 9ஆம் தேதி நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவின் பொழுது பதவியேற்கப்பட வேண்டிய அந்த அமைச்சர்களுடைய பட்டியல் மட்டும் இன்று இரவு தயாராகும் எனவும் மீதமுள்ள அமைச்சரவை பட்டியல் என்பது நாளை அல்லது நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் நடைபெற உள்ள அந்த கூட்டங்களின் பொழுது இறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் பாஜகவுடைய தலைமை அலுவலகமானது தெரிவித்திருக்கிறது. நாளை மறுநாள் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கக்கூடிய சூழலில் ஆட்சி அமைப்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக உரிமை கோரியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.